ஒரு நவீன அறிவியல் ஆய்வாளர்கள் இந்தியாவின் மிக ஆழமான வனப்பகுதிக்குள் மறைந்து வாழும் ஒரு பழங்குடி சமூகத்தின் வழிபாட்டு முறைகளை பதிவு செய்ய செல்கிறது. அங்கு அவர்கள் காணும் சடங்குகள் அவர்கள் கற்பனை செய்ததை விட மிக விசித்திரமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கின்றன. அந்த கால ஆதிவாசிகள் வழிபாட்டு முறைகள் பெரும்பாலும் மர்மமும் இயற்கையின் பயமும் கலந்தவை. அவர்கள் தெய்வங்களை விட ஆவிகள் மற்றும் இயற்கையின் சக்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். ஆதிவாசிகள் நீர், கல், மரம் போன்ற எல்லா பொருட்களிலும் ஆன்மாக்கள் இருப்பதாக நம்பினர். கிராமத்தின் மையத்தில் உள்ள ஒரு பெரிய பலிமரம், அதைதான் வணங்குவர். அதை யாராவது சேதப்படுத்தினால் அந்த ஆவி பழிவாங்கும் என்று கருதுகின்றனர். ஒரு மனிதன் இறந்தால் அவனுக்கு நிழல், உயிர் சக்தி என பல ஆன்மாக்கள் இருப்பதாக நம்புகின்றனர். இந்த ஆன்மாக்கள் ஒரு பகுதி கிராமத்திலே தங்கி வாழும் மக்களை கண்காணிக்கும். தவறு நடந்தால் அவை இரவில் சப்தமாக பேசும் என்பது அவர்களின் நம்பிக்கை. சில பழங்குடியினரின், உதாரணமாக குருமார்கள் என்பவர்கள், சடங்குகளில் நோயும் மரணமும் பில்லி சூனித்தாலேயே நடக்கிறது என்று நம்பினர். கிராமத்தின் மந்திரவாதி இரவில் விலங்காகவோ அல்லது நிழலாகவோ மாறிச் சென்று சூனியம் வைப்பார் என்ற திகிலூட்டும் நம்பிக்கையும் அவர்களிடம் உள்ளது. ஒரு ஆண் பருவமடைவதை நிரூபிக்க கடுமையான சடங்குகள் எதிர்கொள்ள வேண்டும். வலிமையின் உச்சத்தை காட்ட பல்லை பிடுங்குதல் அல்லது உடலின் வன்மையான காயங்களை ஏற்படுத்துதல் போன்ற பயங்கரமான நடைமுறைகள் இருந்தன. பைக்கா என்ற சில பழங்குடியினர் இறப்புக்கு பிறகு கடவுளிடம் எடுத்து செல்லப்படும் ஒரே ஆபரணம் உடம்பில் கொட்டப்படும் பச்சை மட்டுமே என்று நம்பினர்.